காய்ஸ் இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு குக்கிங்க்கு தான் போகிறோம். எல்லாம் பாபு, கணேஷ், இந்த பக்கம் ஹரிஷ், நிதிஷ் எல்லாம் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த இடம் என்னன்னு நீங்களே பாருங்கள். என்ன பீஜா பண்ணுவோம்? நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு நியூ ஸ்பாட்டை தேடி போயிடுறோம். ஆக்சுவலாக அந்த ஸ்பாட் வந்து ஒருத்தருக்கு தெரியும். ஸோ அவர் மூலயமா வந்து நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல 4 பேர் நம்ம கூட்டம் வரதுக்கு உசுரே போதுங்க. இவனுங்களை கூப்பிட்டு கிளம்புறதுக்கே வந்து மணி 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஒருத்தர் நான் இப்போ தான் குளிக்க போகிறேன்றான், ஒருத்தன் என்னன்றான் நான் இப்போ தான் கிளம்புறேன்றான், ஒருத்தன் குண்டானே மறந்துட்டு வந்துட்டான். அது மாதிரி ஒருத்தர் சேர்த்து வச்சுட்டு இப்போ தான் கிளம்பிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு நிதிஷ் கூட ஒரு மீட்டப். பாட்டுக்கு வந்து நாங்கள் அஃபிஷியலாக தான் வந்து இருக்கோம். ஒருத்தர்கிட்ட பர்மிஷன் கேட்டு அவர் அக்ரி பண்ணிட்டாரு. ப்ராப்பராக கேட்டால் நீங்கள் வந்து குக் பண்ணிங்க என்னென்ன பண்ணுங்க, ஆனால் வண்டியை மட்டும் வெளியே விட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. பூச்சி விடுது. இனிமேல் தான் குச்சி பொறுக்கணும், கட்டை பொறுக்கணும், கல் வைக்கணும், அடுப்பு பற்ற வைக்கணும், இதெல்லாம் நிறைய வேலை இருக்குது. இனிமேல் தான் ஒன்றா நீங்களே பாருங்கள் என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன அட்டகாசம் பண்ணுறோன்ட்டு. பாட்டுக்கு வரத்துக்கே பார்த்தோன்னா 11:30 ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது, தெரிஞ்சு போச்சு. கரெக்டாக 8 மணி கிளம்பி சொல்லணும், 11:30 மணி வராங்க ஸ்பாட்டுக்கு. பாருங்க இதுதான் நிலமை. சரி வாங்க போய். காய்ஸ் இன்னும் கூட வந்த பிறகு கூட ஒருத்தர் ஃபோட்டோ ஷூட் கொடுக்குறேன்னு சொல்லி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? தக்காளி அஞ்சுக்கலாம். கைஸ் பவுலில் சிக்கன் எடுத்துக்கணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உப்பு போட்டுக்கிறோம். ஸோ அடுத்து மஞ்சள் தூள் எடுத்துருக்காங்க கைஸ். ஏய் ஆமாம் எது? ஆமாடா பொடி பொடியாடா. அது மட்டும் வெங்காயம் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சிக்கலாம். தக்காளி எப்படி இருந்தாலும் அரைக்க தான் போகிறோம், அதனால் என்ன சைஸில் இருந்தாலும் ஓகே தான். சிக்கனை நல்லா வந்து கழுவி நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு ரெடியாக இருந்துச்சு. ஸோ சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம், வ்ளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சிக்கன், தக்காளி, வெங்காயம் எல்லாம் ரெடியாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சாமான் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் வந்து குக் பண்ணுறது தான் நம்ம வேலை. வெங்காயம், தக்காளி, சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி சிக்கன் வச்சுருக்கோம் கைஸ். மீதி இருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் அங்கே இருக்குது. ஓகே இனிமேல் வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பிளான் வந்து சாப்பாடு சிக்கன் குழம்பு தான் பிளானு. ஏய் நாமெல்லாம் வராது, பக்காவாக வரும். போன ஃபர்ஸ்ட் இயரில் அப்படின்னு பண்ணோம். பிரியாணி செஞ்சு உப்பு இல்லாமல் சப்புன்னு போயிடுச்சு. அது இந்த வாட்டி முழு காரணம் மூத்த பேர் 2 பேர் தான். இல்லை யூடியூப்பை பார்த்து யூடியூப்ல இவ்வளோ தான் போட்டாங்க ஜானி ஜானின்னு சொல்லிட்டு என்னை வச்சு நம்ப வச்சுட்டான். அதுக்கப்புறம் சப்புன்னு ஆயிடுச்சு. அது வாங்க கைஸ் போகலாம். அதனால தான் வந்து இந்த வருஷம் வந்து பிரியாணி செய்யாமல் கறி குழம்பு சாப்பாடு செய்கிறோம். இது வந்து நல்லா வருவான். என்ன சூடாகணும்டா வெற்றிகரமாக சாப்பாடு செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து கறி குழம்பு செய்ய ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து கறி குழம்பு செய்ய போகிறோம். அதனால எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு பட்டை, கிராமம் இதெல்லாம் வந்து நடுவில் மறந்துட்டாங்க. சமையல் தெரிஞ்ச அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்லேயே போடணும்டா. இப்போ இஞ்சி பூண்டு இதை நகத்தாடிங்க. என்னது வச்சு வச்சது? என்னது மிளகாத்துலையும் அவ்வளோ போடுறோம், கொட்டி போடணும். ரொம்ப போடுறத கடைசியாக போடணும். கலர் கலர் அது பண்ணலாம். அது போட்டு கொஞ்சோண்டு போடு இப்போதைக்கு ஸ்டார்டிங்ல. சிக்கன் போட்டு மொத்தம் போட்டு என்னது இது? சிக்கன் போடுறோம். சிக்கன் மசாலா. உப்பு எங்கடா? போன இருக்கு. கலர் வச்சு நம்ப கூடாதுடா.
பத்தியா எண்ணெய் சூப்பராக மிதக்குது பத்தியா. ஓகே நல்லா வேக விடும்பா. அப்புறம் இது எடுத்து ஊற்றலாம். பாத்துடா இடம் சூப்பராக இருக்குது. இடம் பக்காவது இருக்கு. நம்ம இடம் அடி ஸ்மெல் வருதா? நித்தி ஸ்மெல் வருதா? வருது. பாபு ஒன்றும் ஸ்மெல் வருதா? வருதா? எப்படி இங்கே வரும்? அதான் வராது. கிண்டு தண்ணி அது கையில். ஆ போடா. எண்ணெய் வருதுடா இப்போதான் தெரியுது லைட்டா. கிண்டு கிண்டு தேங்காய் போட்டு கிண்டு. அடி கையில் இருந்துச்சு. கரெக்டாக ரெடி. ஆமா லைட்டா போடணும். இப்போ எல்லாம் வாவுன்றீங்க. வாய்ஸ் வாவும். அப்படிதான் இருக்குது. அப்படி சைடில் போட்டுடணும். கொஞ்சம் பகோடா போட போகிறோம். திரிஞ்சு வரணும். அடிச்சா மாஸ்டர் பீஸ் இருக்கு. பகோடா ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குது. அரேஸ் பகோடா ஸ்மெல் வருதா? பர்ஃபெக்டாக வருது. கணேஷ் வருதா? குழம்பு குழம்பு எனக்கு வந்து மனம்லாம் வரல. பட் ஆனால் டேஸ்ட் எல்லாம் பக்காவது இருக்கும். எல்லாமே பக்காவது. அரேஸ் நீ என்ன சொல்ற? குழம்பு சொல்ல வார்த்தை இல்லை தானி. உண்மை சொல்லு, உண்மை சொல்லு. சத்தியமா நல்லா இருக்கு இந்த வாட்டி. நல்லா இருந்துச்சா? லாஸ்ட் டைம் பண்ணதை விட இன்னைக்கு இந்த டைம் வந்து சூப்பராக 3 மடங்கு நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்டேஷனோட அன்எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் தான் இது. ஆமா. இந்த டைலாக் என்னோடது இல்லை, என்னோட நெருங்கிய நண்பனோட டைலாக் இது. அப்படியா? இப்பதான் சொல்லினே இருந்தோம் நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து பார்த்தோன்னா அங்கேருந்து தண்ணி வந்து இப்படி வருது. கரெக்டாக அடுப்பாண்ட வருது. அதுவும் ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். நெருப்புன்ற மாதிரி இது வருது. டேஸ்ட்டே பார்க்கலடா. ஓகேவா? பார்த்துக்கிறேன்டா. அதே வரலடா. திருட்டு தின்றான் இவன் இல்லைன்னு சொல்லுங்களா? நல்லா சாப்பிடா. அப்படிதான் இப்போ எடுத்து போட்டால் அப்படி தான் இருக்கும். பகோடாவும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து தண்ணி அங்கே வருது. சாமான்லாம் கொஞ்சம் கழுவிடலாம். யூஸ் பண்ண சாமான்லாம் கழுவி வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டு திருப்தியாக தூங்கிட்டு அப்புறம் பண்ணலாம். இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள சாமான் தலை வருவோம். இந்த மாதிரி தண்ணி வரும் தெரிஞ்சிருந்தா நாங்கள் எல்லாம் ட்ரெஸ்ஸில் எடுத்துன்னு வந்து இங்கே உட்காந்து குளிச்சுட்டு இருக்கலாம். நிறைய தண்ணி வந்துச்சு. சொல்லவே இல்லை, எவனும் சொல்ல. அந்த நிதிஷ் தான் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள். பட் எங்களுக்கே தெரியாது. ஆக்சுவலாக அந்த ஸ்பாட் செம்ம சூப்பராக இருக்குது. தண்ணியிலேருந்து அங்கே நிழல்லேருந்து எல்லாமே விறகு கிறகு எல்லாமே இங்கே இருக்குது. ஸ்பாட்டும் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பீச் மாதிரி ஒரு லுக்கு இருக்குது. ஆனால் பீச் இல்லை. ஸோ இந்த லொக்கேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து இந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு அச்சீவ்மெண்ட்டு ஒரு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லொக்கேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோஸ் அப்பப்போவே வரும். ஸோ இது சாப்பிட்ற வேலை தான் மிச்சம். வாங்க போகலாம். ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது உண்மையா. ஓகே, இப்போ இங்கே தான் நான் உட்காந்து சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்குது. அப்படியே கீழே பாருங்களா, சும்மா தண்ணிலாம் வந்து நல்லா இருக்குது. அப்படியே எப்படி இருக்குது வியூஸ் கொஞ்சம் வச்சு எப்படி ஸ்பாட் எப்படி இருக்குது சொல்லு. நீ வேணாம், நீ பிரிச்சுல பிரிச்சு கட்டி உள்ள வைக்கணும். திருட்டு பசங்க 2 பேரும் வந்து பக்கோடா மட்டும் தின்னுறானுங்க. அரிசி பாருங்க எவ்வளவு உதிரி உதிரியா இருக்குது. சூப்பரா இருக்குது. குடியேறு சோறு உருளு போயிட போகுது. ஓகே, சாப்பிடலாம். சாப்பிடலாம்டா. பெசி கூட வராது. ரிவ்யூ இப்போ ஒருத்தர சொல்ல போறாங்க. கணேஷ் சொல்றேன் எப்பறம் இது நல்லா பாபு நல்லாவே வந்துருக்கு சாப்பாடு. ஹரிஸ் பக்கா பக்கா. உண்மை சொல்றீங்களா போய் சொல்றீங்களா? சத்தியமா பக்கா உண்மை. ஏன்னா பார்க்குற நம்மளுக்கு டேஸ்ட் பண்ணுறவங்க நம்மளுக்கு நல்லா இருக்கும். பார்க்குறவங்க தெரியும் இல்லை. இது நிதிஷ் பங்கு, இது ஹரிஷ்க்கு, இது பாபுக்கு, இது கணேஷ்க்கு, இது எனக்கு. இது யாருக்குன்னு தான் கேட்குறீங்க? என் பேட்ச்மெண்ட் ஒருத்தன் வரணும், சாம்சன். அவனுக்கோசம் தான் நாங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அவன் நினைவாக வந்து சாப்பிட்ட பையன் அப்படின்னு நினைவாக அது போட்டோம். சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுங்கிறோம். செம்ம வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது காலி பண்ணுறது.
ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது என் பங்கு, அது சாம்சங்கு, அது அரிசி நிதிஷ் தான் இருக்குது. அது மட்டும் முடிஞ்சிச்சுன்னா காலி ஆகிடும். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம். சாப்பிட்டு மயக்கத்தில் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுன்னு வரும். ஃபோக்கஸ் பண்ண கணேஷ் ஏதோ பண்ணுறான். அவங்க திட்டுத்தனமாக ஏதோ பண்ணுறாங்க. பானா தூரத்தில் ஒருத்தர் இருக்கு பாருங்க. ஏய் என்னடா சாப்பிட்றா? நாங்கள் காட்டுறோம். நிதிஷோட யார் அது? ஆமாம், சித்தி வந்து ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க எங்களுக்கு. தேங்க்யூ, வெல்கம். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு நல்லா தூங்கணுமோன்னு தான் இருக்குது. பட் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இந்த சாமான்லாம் கொஞ்சம் அடிப்பிடிச்சினுது. ஸோ அதெல்லாம் கழுவலான்னு சொன்னான். ஆனால் இவன் பாருங்க தூங்கினுங்கிறான். இவன் என்ன பண்ணுறது இவனை? ஸோ இவனை கொஷின் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாம் கமெண்ட்டில் வந்து ஏன்டா இப்படி பண்ணுற ரிஷி அப்படின்னு சொல்லி ஒரு போல் போடுங்க. பாபு பேச கொஞ்சம் காட்டு. குண்டா கழுவு கஷ்டமாக இருக்கா? இங்கே பாருங்க ராணி ப்ரோ, என்ன பாத்திரம் கழுவ காட்டிங்க? சாப்பிட்டு கழுவ உட்காந்துட்டானுங்க. கையெல்லாம் அந்த பாருங்க முடியல. ஸோ டார்க் ஹேண்ட் ஆகிட்டு. டார்க் ஆயிட்டுனா டார்க் ஹேண்டு. பக்கா இந்த மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து சாப்பாடு செய்ய வந்தீங்கன்னா முடிச்சுட்டு வந்து செய்கிற ஒரு கடுப்பான வேலை இதுதான். ரெண்டாவது இந்த மாதிரி வீடியோ எடுக்குது. அது யூடியூபராக இருந்தானா அதெல்லாம் பண்ணி தான் போகணும். கஷ்டம் அதெல்லாம். ஒரு யூடியூபரோட கஷ்டம் இன்னொரு யூடியூபருக்கு தான் தெரியும். நீங்கள் யாரும் அப்படி பண்ண ஒரு யூடியூபர் தான். என்னப்பா வீடியோ போல ஃபியூச்சரில் ஆகும். ஃபியூச்சரில் அவன் குழந்தைஸ் தான் போடும், அவன் போட மாட்டான் போடும். அப்படியே சொல்லுது. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, பேய் கண்ணு, நாய் கண்ணு, நாதரி கண்ணு, என் பேசிமெண்ட் கண்ணு. ஏய் கண்ணு கண்ணா படுது. கணேஷ் கண்ணு நல்லா இருக்கு. எல்லாம் கண்ணு ஒழிஞ்சு போக. எல்லாரும் கை கால ஒதுருங்க. அது எதுக்கு? ஆமாம், திசு சுற்றி போட்டால் பண்ணோம். தூக்கி விசிற கல்ல போதும். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு நம்ம பாபு திசு சுற்றி போட்டாரு. எந்த ஒரு பிரச்சனையும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எதுவும் ஆகாது. அவ்வளோதான், மூட்டை முடிச்சு கட்டின்னு எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த இடத்த கொடுத்த ஒன் ஆஃப் த ஸ்டாஃபுக்கு வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறோம். சொல்ல பார்த்தோன்னா சொல்லிட்டு போகலான்னு பார்த்தோம், அவர் ஆளை காணும். சரி ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஃபஸ்ட் இயர்ஸில் வந்தது நாங்கள் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு இப்போது தேர்ட் இயரில் தான் வந்து சோறு, கறி குழம்பு, பக்கோடா செஞ்சு சாப்பிட்டோம். செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன், செம்ம திருப்தி. ஸ்பாட்டு கிட்டு எல்லாமே மாஸ். சும்மாலாம் சொல்ல, உண்மையாகவே சீரியஸாக நல்லா தான் இருக்குது. திடீர்னு போட்டுட்டு இப்போ ஒரு வாரம் முன்னாடி வந்து சாட்டர்டே வந்து யோசித்தோம் இந்த மாதிரி போகலாம் அப்படின்ட்டு. எந்த வாரம்னா அடுத்த வாரம் என்னைக்கு இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கும்னு பார்த்தோம். சரி இந்த நாள் ஃப்ரீயாக இருக்கும்னு தோணுச்சு. சரி இன்னைக்கு பண்ணணுன்ட்டோம். நான் ஒன்று அதில் பேட்ஸ்மேன் ஒருத்தர் மிஸ் ஆகிட்டாரு. ஆமாம், மற்றபடி எல்லாம் பார்க்காம முடிஞ்சிச்சு. எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டோம். கரெக்டாக ஒரு பிளானிங்லாம் என்னவும் அதுவுமே இல்லை. போனாலும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் எல்லாம் லாஸ்ட் மினிட். இது ரொம்ப பேர் பிளான்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிளான் போட்டோம். இதெல்லாம் எடுத்துன்னு அப்போட நேற்று கூட பார்த்தோன்னா யார் என்னென்ன எத்தனை வரத்துன்ட்டு யார் என்ன எத்தனை வரணுன்ட்டு தெரில. சடனாக காலையிலே போயிட்டு நீ எத்தணும் அது எத்தணுவான்னு சொல்லி எல்லாம் எடுத்துட்டு சடனாக வீட்டுக்கு வந்துட்டு ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அப்படியே குக் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ஒர்க் ஆகும். காசு மிச்சம் அப்படியே மீந்துச்சு. ஒரு ஐஸ்கிரீம் கடையில் வந்து நான் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு எல்லாம் வந்தாச்சு. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துச்சு. சரி, ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து நல்லபடியாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு சமைச்சு சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ அவ்வளோதான். வேறு எதுனா வந்து வ்ளாக் வந்தால் கண்டிப்பாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை காட்டுங்க, இந்த மாதிரிலாம் நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பாய். அவ்வளோதான். போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.